ஹலோ ஐ மை ஃப்ரெண்ட்ஸ். லாஸ்ட் வீடியோவில் ஹீரோ ஃப்ரெண்ட்ஸ் கூட போட்டிருந்த பெட்டுக்காக ஹீரோயினை லவ் பண்ண வைக்கிறதா ஏமாற்றிட்டு இருக்கிறத வச்சு சங்ஜனும் லீசோனும் ஹீரோக்கு கொஞ்சம் அட்வைஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால் இப்போ ஹீரோ என்னென்னா இனி ஹீரோயினை போய் பார்க்க வேண்டாம், எல்லாத்தையும் முடிச்சுக்கலான்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணுறாங்க. ஸோ கொஞ்ச நாளாக ஹீரோயினை வந்து பார்க்குறது கிடையாது. ஹீரோயினும் ஹீரோவை மிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ அப்படி இன்னொரு பக்கம் பார்த்தோன்னா இன்றைக்கி தான் அந்த கவர்னர் ஒய்ஃபோட பார்ட்டி நடக்குது போல். இந்த பார்ட்டிக்கு தான் ஹீரோயினை கூட்டிகிட்டு வரேன்னு சொல்லியும் அந்த பெட்டில் ஃப்ரெண்ட்ஸு சொல்லியிருப்பாங்க. ஸோ ஹீரோவும் இப்போ அந்த ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட என்னால் முடியாது, ஹீரோயின் வரமாட்டான், ஸோ நான் அந்த பெட்டில் தோத்ததாகவே இருக்கட்டும், ஸோ அந்த கவர்னரோட ஒய்ஃபோட ஆட்டோபயோகிராஃபியை நானே எழுதுறேன்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு கரெக்டாக கவர்னரோட ஒய்ஃபும் வராங்க. ஸோ ஹீரோ அவங்கள பார்த்ததுமே அவங்களும் இம்ப்ரெஸ் பண்ணுற விதமாக பேசிட்டு அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க. பட் கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரியுது ஹீரோ முதல் மாதிரி இல்லை, ஏதோ தப்பாக நடந்திருக்கு. ஸோ அவன் எதையும் நினச்சி ஃபீல் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி தெரியுது. ஏன்னா ஹீரோவும் ஹீரோயினை நினச்சி ஃபீல் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ அப்படி இன்னொரு பக்கம் ஜாப்பனீஸ்க்கு சப்போர்ட்டாக இருக்கிற இன்னொரு பெரிய அதிகாரி ஒருத்தவங்களா இவங்க அடுத்ததாக கொல்ல போகிறாங்க போல். அதுக்கு ஹீரோயினோட சப்போர்ட் தேவைன்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்கேருந்து இந்த பார்ட்டிக்கு கூட்டிகிட்டு வர்றதுக்காக ட்ரெஸ் பர்ச்சேஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு போகிறாங்க. பட் அங்கே இருக்கிற எந்த ட்ரெஸ்ஸுமே அவங்களுக்கு பிடிக்கலை. ஸோ ஹீரோயினுக்காக ஹீரோ வாங்கி வச்சிருந்த ட்ரெஸ்ஸை கேஸால் ஒரு பொண்ணுகிட்ட கொடுத்துருப்பாங்க தானே, ஸோ அந்த ட்ரெஸ்ஸை ஹீரோயினுக்கு போட்டு கூட்டு போகலான்னு சொல்லி டிசைட் பண்ணுறாங்க. ஸோ அப்படியே இங்கே பார்ட்டி நடக்கிற இடத்துல பார்த்தோன்னா ஹீரோ அந்த இடத்துல இருக்க பிடிக்காம அந்த இடத்துல இருந்து கிளம்புறாங்க. ஆனால் அந்த டைம் தான் கரெக்டாக ஹீரோவோட அந்த கிரீன் கலர் ட்ரெஸ் போட்டுட்டு இறங்கி நடந்து வராங்க. இதை பார்க்குற ஹீரோக்கு ஆச்சரியமாக இருக்குது. ஹீரோயின் இவ்வளோ மாடர்னாக வருதுன்னு நினச்சி ஹீரோட ஃப்ரெண்ட்ஸுக்குமே ரொம்ப ஆச்சரியமாக தான் இருக்குது. ரொம்ப அழகாக வேற இருக்கான்னு சொல்லிட்டு ஹீரோயினை கூப்பிட்டு வச்சு அவங்க தான் பேசிகிட்டு இருக்காங்க. பட் ஹீரோ போட்ட அந்த பெட்டில் ஹீரோயின் அந்த பார்ட்டிக்கு கூட்டு வரேன்னு தானே சொல்லியிருக்காங்க. ஃபைனலாக ஹீரோ வின் பண்ண மாதிரி தான். பட் ஹீரோயின் அடுத்ததாக இவங்க கொல்ல போகிற ஆள் இந்த பார்ட்டியில் எங்கே இருக்கான்னு சொல்லி தேடிட்டு இருக்காங்க. அப்படியே வெளியே பார்த்தோன்னா சங்ஜுன் பார்ட்டிக்குள்ளே போகாமல் இங்கே வெளியே தான் இருந்துட்டு இருக்கான். அந்த இடத்துக்கு கரெக்டாக அந்த அதிகாரி இந்த பார்ட்டிக்கு வந்திருக்கான்னு தெரிஞ்சுட்டு போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து லீசன், டிடெக்டிவ், இன்ஸ்பெக்டர்னு சொல்லிட்டு 3 பேருமே அந்த இடத்துக்கு வராங்க. கரெக்டாக அந்த இடத்துல சங்ஜுனை வெளியே பார்த்ததுமே அவங்க வெளியே நின்று சங்ஜுட்ட பேசிட்டு இருக்காங்க, பார்ட்டிக்கு ஏன் போகாமல் இங்கே நிற்கன்னு சொல்லிட்டு. அப்படியே கொஞ்சம் நேரத்தில் இங்கே உள்ளே பார்த்தோன்னா ஹீரோ கோபத்தில் ஹீரோயின் என் கையை பிடிச்சி வெளியே இழுத்துட்டு போகிறாங்க. ஹீரோயினும் என் கையை விடுங்க, வெளியே போகணுன்னா நீங்கள் போங்கன்னு சொல்லும்போது என்னாச்சு, இங்கே இருக்கிற எல்லாருமே உன்னை பற்றி ரொம்ப அழகாக இருக்கேன்னு சொல்லணும்னு ஆசைப்படுறியா, இந்த பார்ட்டி இந்த மாதிரி ட்ரெஸ்லாம் உனக்கு பிடிக்காதே, ஏன் இப்போ எல்லாம் பிடிச்சி போச்சான்னு சொல்லி கோவத்தோட நடக்கிறது என்னன்னு தெரியாமல் ஹீரோ பேசும்போது ஹீரோயினும் என்னமோ நினச்சிக்கோங்க, இன்றைக்கி நைட்டு என் பக்கத்தில் வராங்க, அதுதான் நல்லதுன்னு சொல்லி திட்டும்போது ஹீரோவும் அதுக்கு மேலே ஹீரோயின்ட்டு எதுவுமே பேசலை. இப்போ தான் ஹீரோயின் கரெக்டாக இந்த டைமில் இவங்க கொல்ல போகிற ஆள் எங்கே இருக்காங்கிறத பார்க்காங்க. அந்த ஆளும் ஹீரோயினை தான் பார்த்துட்டு இருக்கான். ஸோ ஹீரோயின் கரெக்டாக 10 மணி ஆனதும் அந்த ஆள்கிட்ட போய் டைம் எத்தனைன்னு சொல்லி கேட்கணும்னு மட்டும்தான் சொல்லியிருப்பாங்க. ஸோ ஹீரோயினும் அந்த ஆள் பக்கத்தில் போயிட்டு டைம் எத்தனைன்னு சொல்லி கேட்கும்போது அந்த ஆளும் பொண்ணுங்களை பார்த்தோன்னே வலிவான் போல். இப்போ நான் டைமை சொன்னால் என் கூட வெளியே வருவியான்னு சொல்லி கேட்கும்போது கண்டிப்பாக டைம் எத்தனைன்னு சொல்லுங்கன்னு சொல்லும்போது அவனும் அவனுக்குள்ளே இருந்த அந்த வாட்சை எடுத்து இந்த பாரு மணி 10ன்னு சொல்லிட்டு ஹீரோயின்ட்ட காட்டுறான். இந்த டைம் கரெக்டாக லைட் ஆஃப் ஆகுது, திடீர்னு கன் சவுண்டு கேட்குது. ஸோ வெளியே ஆல்ரெடி சங்ஜன் கூட லீசன், இன்ஸ்பெக்டர்னு சொல்லி எல்லாரும் பேசிகிட்டு இருக்கிறவங்க உள்ளே வராங்க. அதுக்குள்ளே லைட்டும் ஆன் ஆகுது. பார்த்தா இவங்க கொல்ல வேண்டிய ஆளை ஆல்ரெடி கொண்டுட்டாங்க, அவன் செத்து கிடக்கான். பட் பக்கத்துலேயே ஹீரோயின் சில மாதிரி உட்காந்துட்டு இருக்காங்க. ஹீரோயினுக்கு ஏதாட்டும் ஆகிட்டான்னு சொல்லிட்டு என்னாச்சு, ஏன் இப்படி இருக்க, என்னை பாருன்னு சொல்லி கூப்பிடும்போது தான் தெரியுது கையில் கன் ஷூட் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ ஹீரோயினை காப்பாற்றணும்னு சொல்லிட்டு ஹீரோ அங்கேருந்து ஹீரோயினை கூட்டிகிட்டு போகலான்னு பார்த்தா லீசன் என்னென்னா கன்னை வச்சு 2 பேர்த்தையும் ஸ்டாப் பண்ணுறான். இப்போ நீ எங்கேயுமே போகக்கூடாது, இங்கே இருக்கிறவங்க தான் யாரோ கொலகாரங்கன்னு சொல்லும்போது ஒழுங்காக வழியை விட்டு தள்ளி போயிரு, இந்த பொண்ணுக்கு ஏதாச்சும் ஆச்சுன்னா நான் உன்னை சும்மா விட மாட்டேன்னு சொல்லி மிரட்டும்போது இன்ஸ்பெக்டரும் இல்லை இவங்களை நம்ம போக விடக்கூடாதுன்னு சொல்கிறான். ஆனால் லீசன் ஒரு போலீஸை இவங்க கூட அனுப்பி ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போக சொல்கிறான். ஆனால் அவங்களும் அந்த இடத்துலேருந்து வெளியே வந்ததும் ஹீரோ என்னென்னா அந்த போலீஸை விட்டுட்டு ஹீரோயினை மட்டும் காரில் கூட்டிகிட்டு போயிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக ஹீரோயினுக்கு எதுவும் ஆகிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு பயத்தில் தான் அங்கேருந்து கூட்டிகிட்டு போயிட்டு இருக்காங்க. ஸோ அப்படியே இங்கே பார்ட்டியில் இருந்த எல்லாருமே போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க, கொலை நடந்ததுக்கு யார் காரணம்னு சொல்லிட்டு. இங்கே இன்னொரு பக்கம் ஹீரோயினுக்கு மயக்கம் தான் இருக்குது. ஸோ சிவியராக எதுவுமே ஆகலை. ஸோ ஹாஸ்பிட்டலில் இருக்கிற ஹீரோவை மட்டும் இங்கே போலீஸ் ஸ்டேஷனுக்கு விசாரணை பண்ணதுக்காக கூட்டிகிட்டு போகிறாங்க. அந்த டைம் கரெக்டாக இங்கே சங்ஜுனை தான் அந்த இன்ஸ்பெக்டர் விசாரணை பண்ணிட்டு இருப்பாங்க. அங்கே பார்ட்டிக்கு ஹீரோயினை இன்வைட் பண்ணதில்லை, ஆனால் நீ தான் ஹீரோயினை அந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு வந்திருக்கேன், என்ன ரீசன்னு தெரிஞ்சுக்கலாமான்னு சொல்லும்போது அவள் என்னோட ஃப்ரெண்டு, அதனால தான் நான் அந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு வந்தேன், இதெல்லாம் நம்புற மாதிரியாக இருக்குன்னு சொல்லி இன்ஸ்பெக்டரும் கேட்கும்போது ஆக்சுவலாக ஹீரோயின் ஹீரோவோட லவ்வர், ஹீரோ அவனோட ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட ஹீரோயினை இந்த பார்ட்டிக்கு கூட்டிகிட்டு வரேன்னு சொல்லிட்டு பெட் போட்டிருந்தான். ஸோ அந்த பெட்டில் வின் பண்ணுறதுக்காக ஹீரோயினை அந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு வர சொல்லி என்கிட்ட ஹீரோ சொன்னான். அதனால தான் நான் அந்த பார்ட்டிக்கு ஹீரோயினை கூட்டிகிட்டு வந்தேன்னு சொல்லிட்டு கரெக்டாக பிளான் பண்ணி எல்லாம் சங்ஜன் இங்கே ஸ்டேட்மெண்ட் கொடுக்கும்போது இதை கரெக்டாக ஹீரோ கேட்டுத்தாங்க. ஸோ அடுத்ததாக ஹீரோவை லீசனும் விசாரிச்சுட்டு இருக்கான். ஹீரோவும் ஹீரோயின் அந்த இடத்துக்கு வந்ததுக்கு
அதுக்கு ரீசன் நான் தான் சங்ஜுனை ஹீரோயின் அந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு வர சொல்லி சொன்னேன் பெட்டில் வின் பண்ணுறதுக்காக. அதனால தான் ஹீரோயின் வந்தான்னு சொல்கிறான். அதே மாதிரி ஹீரோவோட ஃப்ரெண்ட்ஸையும் வச்சு விசாரிக்கும் போது அவங்களுக்கு ஆல்ரெடி அந்த பெட்டு போட்டதே அவங்க தானே. ஸோ அவங்களும் அதே ஸ்டேட்மெண்ட் தான் கொடுக்காங்க. ஸோ எல்லாரையுமே போக சொல்லிடுறாங்க. ஸோ அப்படியே இன்னொரு பக்கம் ஹாஸ்பிட்டலில் இருக்கிற ஹீரோயின் பார்த்தா கண் முழிக்காங்க நைட் டைம் போல். ஸோ அங்கே இருக்கிற போலீஸ்கிட்ட போய் என்னை இங்கே கூட்டிகிட்டு வந்த ஹீரோ எங்கே போனாங்கன்னு தெரியுமான்னு சொல்லும்போது அவங்க இங்கே வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனாங்க. அங்கே விசாரணை முடிஞ்சது ஸ்டேட்டாக வீட்டுக்கு போயிட்டாங்கன்னு சொல்லும்போது ஹீரோ இங்கே வராமல் வீட்டுக்கு போயிட்டானான்னு சொல்லி ஹீரோயின் திங்க் பண்ணிட்டு இருக்கிறப்போ அந்த இடத்துக்கு கரெக்டாக லீசன் ஹீரோயின் எப்படி இருக்காங்கிறத பார்க்கறதுக்காக வராங்க. ஸோ அப்படி இன்னொரு பக்கம் ஹீரோ கேஸால் இங்கே சங்ஜுட்ட தான் பேசிட்டு இருக்காங்க. சங்ஜுனும் ஹீரோயினை அவ்வளோ அர்ஜென்ட்டாக அங்கேருந்து போலீஸ்டெல்லாம் சண்டை போட்டுட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போனேன். ஆனால் இப்போ என்ன கேஸாக்கு வந்துட்டேன் அவளை பார்க்காமன்னு சொல்லும்போது அவள் இறந்துடக்கூடாதுன்னு நினச்சேன். அதனால தான் அதெல்லாம் பண்ணேன். அது மட்டும் இல்லை பார்ட்டி நடக்கும்போது அவள் என்கிட்ட சொன்னான் என் பக்கத்தில் இன்றைக்கி நைட்டு வராதிங்கன்னு சொன்னான். ஸோ ஆல்ரெடி கன் ஷூட் நடக்க போது அந்த ஆள் சாக போகிறாங்கிறது இவளுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கு. அதனால தான் என்கிட்ட அப்படி சொல்லியிருக்கா. இவ்வளோ தான் எல்லாமே பண்ணியிருக்கான்னு சொல்லும்போது அப்போது அவள் என்ன பண்ணுறாங்கிறத தெரியாமலே நீ அவளை காப்பாற்றிருக்க. இதுக்கு பேர் காதல் தானேன்னு சொல்லும்போது அப்படிலாம் எதுவும் கிடையாது. நான் அதில் இன்வால்வ் ஆக ஆசைப்படலை. நான் விரும்புகிறது அமைதியாக எதை பற்றியும் கவலைப்படாத ஒரு வாழ்க்கையை மட்டும்தான் சொல்லி ஹீரோ சொல்கிறாங்க. ஸோ ஹீரோயின்ட்ட இனிமேல் பேசக்கூடாதுன்னு சொல்லி தான் ஹீரோ டிசைட் பண்ணி வச்சிருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ அப்படி இன்னொரு பக்கம் லீசன் ஹீரோயின்ட்ட விசாரணை பண்ணிட்டு இருக்கான். எதுக்காக அந்த பார்ட்டிக்கு வந்தேன்னு சொல்லும்போது ஆல்ரெடி சங்ஜுன் சொல்லி தான் இப்படி இருக்கா. சங்ஜுன் கூப்பிட்டதுனால தான் நான் அந்த இடத்துக்கு வந்தேன்னு சொல்கிறாங்க. நீ அந்த மாதிரி பார்ட்டிக்கு வருத பொண்ணுலாம் கிடையாதுன்னு சொல்லும்போது ஆக்சுவலாக பொண்ணுங்களை பற்றி உங்களுக்கு தெரிலன்னு நினைக்கிறேன். எந்த பொண்ணுனாலும் அழகாக இருக்கணும்னு தான் ஆசைப்படுவான். அதை தான் நானும் செஞ்சேன்னு சொல்லும்போது இதுக்கு மேலே லீசன் எதுவுமே கேட்கல. எல்லாருமே சொல்லி வச்ச மாதிரி பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டு விட்டுருதான். அது மட்டும் இல்லை ஹீரோயினை வீட்டுக்கு போக சொன்னதும் ஸோ ஹீரோயினுக்காக வேறு ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் ட்ரெஸ்ஸை வாங்கிட்டு வந்திருக்கான். அவங்க அம்மா ரத்தக்கரையில் ட்ரெஸ்ஸை பார்த்தா கவலைப்படுவாங்கன்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஹீரோயின் மேலே அக்கறையும் இருக்குது. கூடவே ஹீரோயின் கண்டிப்பாக இந்த இண்டிபெண்டன்ஸ் ஃபைட்டர் கூட சேர்ந்து ஏதோ ஒரு வேலை செய்கிறாங்கிறது நல்லாவே இங்கே லீசனுக்கு தெரியுது. ஸோ அப்படியே நெக்ஸ்ட்டே பார்த்தோன்னா கேஸில் இருக்கிற பொண்ணுங்க ஹீரோயினோட மேகசினை படிச்சுட்டு இருக்காங்க. இதை ஹீரோ பார்த்துட்டு அந்த மேகசினை வாங்கிட்டு வந்துட்டு இப்போ ஹீரோயின் இருக்கிற அந்த ஃபோட்டோவை பற்றி ஹீரோ சிரிச்சிட்டு இருக்காங்க. இது கரெக்டாக சங்ஜு நோட் பண்ணிவிட்டு அந்த புக்கை வாங்கிட்டு நீ இப்படி சிரிக்கிறதுலே தெரியுது ஹீரோயினை லவ் பண்ணுறேன்னு சொல்லும்போது அப்படிலாம் இல்லை நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். அப்போ இப்படி சிரிக்காத. அவள் கூட இது வரைக்கும் இருந்ததையும் இனி நடக்க போகிறதையும் பற்றி யோசிக்காத. இதுக்கு முன்னாடி நீ ஃபஸ்ட்டு எப்படி இருந்தியோ அப்படியே இருந்துருன்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கும்போது கரெக்டாக அந்த இடத்துக்கு ஹீரோயின் வந்துருந்தாங்க. சங்ஜுன்ட்ட பேசணும்னு சொல்லி வந்திருக்காங்க. பட் ஹீரோயினா சங்ஜுனை கூப்பிட்டு வந்து இந்த பெட் நடந்ததை பற்றி எதுவும் அவட்ட சொல்லிடாதீங்கன்னு சொல்லும்போது ஏன் அந்த பெட் தான் முடிஞ்சிட்டேன் இனிமேல் அதை பற்றி தெரிஞ்சா என்ன தெரியலனா என்னன்னு சொல்லிட்டு ஹீரோயினை கூட்டிகிட்டு போய் பேசுகிறாங்க. ஹீரோயினும் அன்றைக்கி நடந்த அந்த கொலையை பற்றி தான் பேசுகிறாங்க. கூடவே அந்த கொடுத்த ட்ரெஸ்ஸை தான் ரிட்டர்ன் கொடுக்காங்க. இல்லை இந்த ட்ரெஸ் உனக்கானது தான், உன்னோட பாய் ஃப்ரெண்ட் வாங்கினது தான், யாருன்னு தெரியலையா ஹீரோ தான் உனக்காக வாங்கிட்டு உன்ட்ட கொடுக்காம இங்கே கொடுத்துட்டு போயிட்டான், இது ஒன்றருக்கு தான் சரின்னு சொல்லிட்டு ஹீரோயின்ட்டே ரிட்டர்ன் பண்ணுறாங்க. சரின்னு ஹீரோயினும் பேசிட்டு அதை வாங்கிட்டு ரிட்டர்ன் வந்தால் ஹீரோ அந்த இடத்துல இல்லை. இங்கே ஹீரோவை நினச்சி தான் ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ கொஞ்ச நேரம் கழிச்சு ஹீரோவை கம்பெனியில் போய் மீட் பண்ணலான்னு சொல்லிட்டு ஸ்ட்ரெயிட்டாக இங்கே ரிப்போர்ட்டர் ஆஃபீஸ்க்கு தான் வராங்க. ஆனால் அங்கே என்ன நடக்குன்னா ஹீரோவை தவிர ஹீரோட 3 ஃப்ரெண்ட்ஸும் அடுத்த ஆர்டிக்கல் எடுத்துறதுக்கு எந்த டாப்பிக்கும் இல்லைன்னு சொல்லிட்டு அவங்கள இருக்கிற இன்னொருத்தனை வச்சு ஏதோ நியூடாக ஃபோட்டோ எடுக்க ட்ரை பண்ணிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அவன் முடியாதுன்னு சொல்லிட்டு தப்பிச்சு போக இதுக்கு கரெக்டாக ஹீரோயின் பார்த்துட்டு ஹீரோயின் ஷாக்கில் ஓடி போனால் ஆப்போசிட்டில் ஹீரோவை மீட் பண்ணுறாங்க. ஸோ இப்போ 2 பேர் தனியாக பேசுகிறாங்க. ஹீரோவும் இங்கே எதுக்கு வந்தேன் என்ன பார்க்கறதுக்காக வந்தியா என்னன்னு கேட்கும்போது ஹீரோயினும் ஆமாம் நான் உங்களுக்கு தேங்க்யூ சொல்லணும்னு நினச்சேன். தேங்க்யூவா எதுக்கு? ஓ அன்றைக்கி ஒன்று நான் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போனதுக்கா? அதுக்கே இவ்வளோ தூரம் வந்தேன். கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி கேஸால் என்னை பார்த்த தானே அங்கேயே வச்சு சொல்லியிருக்க வேண்டியதானே, வேறு எதுவும் இல்லைன்னு தானே நான் போகிறேன்னு சொல்லிட்டு ஹீரோயினை அவாய்ட் பண்ணிட்டு போகிறாங்க. இது ஹீரோயினுக்கும் நல்லா புரியுது. ஸோ எதுக்காக இப்படி நடந்துக்கிறேன்? ஃபஸ்ட்டு ஃப்ரெண்டாக வந்து நீ தான் என்கிட்ட நல்லா பேசினேன், இப்போ எதுக்கு சடனாக இப்படி மாறிட்டேன்? நான் ஹாஸ்பிட்டலேருந்து ரிட்டர்ன் வந்திருக்கேன். நீ என்னை வந்து ஹாஸ்பிட்டலில் வந்து விட்டுட்டு போனதோட சரி வந்து பார்க்க கூட செய்யலை. இப்போ இந்த இடத்துல பார்த்ததுக்கப்புறம் கூட எப்படி இருக்கேன் நல்லா இருக்கேன்னு சொல்லி நீ கூட கேட்கலன்னு சொல்லும்போது இப்போது நான் பதிலுக்கு கேட்டால் நீ பதில் சொல்லுவியா? அன்றைக்கி எதுக்கு பார்ட்டிக்கு வந்தேன்? அதுவும் நான் உனக்காக வாங்கி வச்சுருந்த ட்ரெஸ்ஸை ஏன் போட்டுட்டு வந்தேன்? எதுக்கு கொலை நடந்த ஆள் பக்கத்தில் நீ இருந்த? இதுக்கெல்லாம் ஆன்சர் உன்னால் சொல்ல முடியுமா? முடியாது தானே. இங்கே பாரு நீயும் நானும் போகிற பாதை வேறு. ஸோ இனி 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக்கிட வேண்டாம். இப்போ நான் கேட்ட கொஸ்டினுக்கு நீ ஆன்சர் பண்ணுறதா இருந்தால் கூட அதை நான் கேட்குறதுக்கு இஷ்டம் இல்லைன்னு சொல்லிட்டு ஹீரோயினை அவாய்ட் பண்ணிவிட்டு அங்கேருந்து ஹீரோ கிளம்பி போகிறாங்க. ஸோ இப்போ ஹீரோயின் என்ன திங்க் பண்ணுறாங்கன்னா ஆல்ரெடி ஹீரோட அம்மா சொல்லிப்பாங்க அவன் எல்லா பொண்ணுங்கள்ட்டையும் பழகிற மாதிரி தான் உன்ட்ட பழகிறான், அதுக்கு மேலே எதுவும் கிடையாது, நீ தான் ஹேட் ஆகுன்னு சொல்லிட்டு. ஸோ ஹீரோயின் லாஸ்ட்டில் தான் நடந்திருக்குன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் ஹீரோ என்னன்னா பெட்டுக்காக ஹீரோயின் கூட பழக ஆரம்பிச்சு உண்மையாகவே ஃபீலிங் வந்துட்டு ஆனால் இது சரி வராதுன்னு சொல்லிட்டு ஹீரோயினை விட்டு விளக்குறாங்க. ஸோ இப்போ இவங்க 2 பேரும் பேசினதை ஹீரோட ஃப்ரெண்ட்ஸ் 3 பேருமே கேட்டிருப்பாங்க.
அதில் ஒருத்தன் என்னென்னா வேணும்னே ஹீரோ பக்கத்தில் இருந்துக்கிட்டு இப்போ பெட்டு எல்லாம் முடிஞ்சிட்டு ஸோ உனக்கும் ஹீரோயினுக்குள்ளே எல்லாம் முடிஞ்சிட்டு தானேன்னு சொல்லும்போது என்ன பேச வர ஒழுங்காக பேசுன்னு சொல்லி ஹீரோன்னு கேட்கும்போது வேற ஒன்றும் இல்லை, ஹீரோயின் ஒரு திமிர் பிடிச்ச பொண்ணு, பட் நீ பெட் போட்டதுனால அவளுக்கு உண்மையாகவே உன் மேலே ஃபீலிங்ஸ் வந்துருச்சு. பட் இப்போ நீ அவாய்ட் பண்ணிட்டு வந்ததுனால கண்டிப்பாக அவள் கவலையிலையும் தனிமையிலையும் இருப்பான். இந்த மாதிரி டைமில் யாரோட போய் அவட்ட பேசினா ஸ்டார்டிங்கில் இருந்த மாதிரிலாம் இருக்க மாட்டா, ஈஸியாக அவங்க கூட மிங்கிள் ஆயிடுவான், அவங்க மேலே இவளுக்கு ஃபீலிங்ஸ் வர ஸ்டார்ட் ஆயிரும். ஸோ இவ எந்த பசங்கனாலும் ஈஸியாக எடுத்துக்கிடுவா, ஸோ அவளை என்னன்னாலும் பண்ணலாங்கிற மாதிரி கொஞ்சம் கேலியாக ஹீரோயினை பேச ஹீரோக்கு கோவம் வந்து அவனை அடிச்சு போட்டுட்டு அங்கேருந்து கிளம்பி அவங்க அப்பா கூப்பிட்டதா வீட்டுக்கு தான் போகிறாங்க. ஸோ ஆல்ரெடி அங்கே கொலை நடந்ததில் ஹீரோயின் ஹெல்ப் பண்ணதை பற்றி தான் கேட்காங்க. அதுலேயும் ஹீரோ அப்பாவோட செகண்ட் ஒய்ஃப் என்னென்னா அந்த பொண்ணை நான் வார்ன் பண்ணிட்டு வந்தேன், இன்னமும் என் பேச்சை கேட்காம தான் இருக்கான்னு சொல்லும்போது ஹீரோயினை நீங்கள் பார்த்தீங்களா என்னன்னு சொல்லிட்டு ஹீரோவும் கேட்கும்போது ஆமாம் பார்த்தேன், உங்கள் 2 பேரும் பற்றி தான் நிறைய நியூஸ் வெளியே வந்துட்டு இருக்கலாம், ஸோ அதனால தான் அவளை பார்த்து பேசினேன்னு சொல்லும்போது என்னத்தை பார்த்து பேசி தொலைஞ்சிங்கன்னு சொல்லி கேட்கும்போது இப்போ எதுக்கு கத்துறேன், ஆமாம் நான் போய் பேசினேன், எல்லா பொண்ணுங்க கூடயும் பழகிற மாதிரி தான் உன்ட்டையும் பழகிறான், லாஸ்ட்டில் நீ தான் ஹேட்டாவை உன்னை வேண்டான்னு சொல்லிட்டு போயிடுவான், ஜாக்கிரதையாக இருந்துக்கோன்னு சொல்லிட்டு வந்தேன், இப்போ என்ன அதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஹீரோவும் ரொம்ப கோவத்தோட ஆல்ரெடி எங்கள் அம்மாவை இங்கேருந்து அனுப்பிட்டீங்க, என்னோட அண்ணனும் இறந்து போயிட்டான், இதெல்லாம் உங்களுக்கு காணாதா, இன்னும் என்ன செய்ய அலைஞ்சிட்ருக்கீங்க, இனி ஒரு முறை அவளை மீட் பண்ணி பேசுகிற வேலைலாம் வச்சுக்கிட்டாதீங்கன்னு சொல்லி திட்டிட்டு அங்கேருந்து ஸ்ட்ரெயிட்டாக ஹீரோயினை பார்க்கறதுக்காக தான் போகிறாங்க. ஹீரோயினும் புக் ஸ்டோரை க்ளோஸ் பண்ணிட்டோன்னு சொல்லும்போது எனக்கு ஒரு அண்ணன் இருந்தான், அவனும் ஒரு இண்டிபெண்டன்ஸ் ஃபைட்டர் தான், ஆனால் கூட இருந்தவனே அவனை காட்டி கொடுத்துட்டான், ஸோ அதனால் அவனை சுட்டு ஒரு நாய் மாதிரி கொண்டுட்டாங்க, அவன் சாகும்போது நிறைய வலியையும் தனிமையும் தான் அனுபவிச்சிருப்பான், அதை என்னால் இப்போ வரைக்கும் மறக்க முடியாது, நீயும் அதே மாதிரி தான் இருக்கேன், அன்றைக்கி ஒன்று ஷூட் பண்ண போகும் நானும் அதை தான் நினச்சேன், அதனால தான் உன்ட்ட நான் இப்படிலாம் நடந்துக்கிட்டேன்னு சொல்லும்போது ஹீரோயினும் எனக்கு நீ சொல்கிறது புரியுதுன்னு சொல்கிறாங்க. இல்லை நம்ம 2 பேரும் நமக்கான தனித்தனி பாதையில் போகாமல் ஒன்றா ஒரே பாதையில் போவோம்னு சொல்கிறாங்க. இதுக்கு ஹீரோயினும் சிரிக்காங்க. ஸோ ஃபைனலாக 2 பேரும் டேட் பண்ணுறதா டிசைட் பண்ணுறாங்க. ஸோ நெக்ஸ்ட் டேவே ஹீரோயினும் ஹீரோவும் பிக்னிக் போகலான்னு சொல்லி டிசைட் பண்ணிவிட்டு ஹீரோயின் இங்கே கேஸால் இருக்கிற ஒரு பொண்ணை கூப்பிட்டு வச்சு சமைச்சு தர சொல்லிட்டு இருக்காங்க. இதை சுற்றி இருக்கிற எல்லாருமே கவனிச்சிட்டு இருக்காங்க. ஹீரோயின் கூட தான் டேட் போகிறாங்கிறதும் நல்லா தெரியுது எல்லாருக்கும். ஸோ ஹீரோ அங்கேருந்து ஸ்ட்ரெயிட்டாக ஹீரோயினை கூட்டிகிட்டு வரதுக்காக புக் ஸ்டோருக்கு தான் போகிறாங்க. ஸோ ஹீரோயினும் வராங்க. ஹீரோ இதை பார்த்துட்டு என்ன இன்றைக்கி கொஞ்சம் ஸ்பெஷலாக மேக்கப்லாம் போட்ட மாதிரி இருக்குதுன்னு சொல்லும்போது அப்போலாம் எதுவும் இல்லையே வாங்க போகலான்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஸ்ட்ரெயிட்டாக ஒரு பீச்சுக்கு தான் போகிறாங்க. ஸோ அங்கே தான் 2 பேரும் ரொம்ப என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்காங்க அவங்க ஃபஸ்ட்டு டேட்டை. ஸோ அப்படியே அங்கேயே இருந்து சாப்பிட்டுட்டு நைட் டைம் போல் தான் ரிட்டர்னும் வராங்க. ஸோ அப்போ ஹீரோயினும் இப்போ நீங்கள் வீட்டுக்கு போவீங்களா வேறு எங்கேயும் போவீங்களான்னு சொல்லும்போது எங்கே போவேன் வீட்டுக்கு தான் போவேன்னு சொல்லும்போது இல்லை வீடுனா நான் கேஸாவா இல்லைனா உங்களோட வீடான்னு கேட்டேன்னு சொல்லும்போது நான் கேஸாவில் தானே தங்கியிருக்கேன், அப்போ நான் அங்கே தான் போவேன்னு சொல்லும்போது அங்கே யார் கூட இருக்கீங்க, ஒரு வேளைக்கு சங்ஜுன் கூடயா, அப்படிலாம் நீ நினைக்கிற மாதிரிலாம் இல்லை, சங்ஜுன் எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் எப்படி மீட் பண்ணாங்கிற ஒரு ஃப்ளாஷ்பேக் வருது. ஆக்சுவலாக சங்ஜுன் இதே மாதிரி கேஸாவில் பொண்ணுன்னு தெரிஞ்சதும் 4 பேர் பிரச்சனை பண்ணியிருக்காங்க. இதை பார்த்துட்டு இருந்த ஹீரோ தான் அந்த 4 பேரையும் அடித்து ஓட விட்டுருக்காங்க. ஸோ இதிலேருந்து தான் சங்ஜுனுக்கும் ஹீரோக்குள்ளேயும் நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வந்திருக்கு. ஹீரோவும் இதெல்லாம் சொல்லிட்டு நாங்கள் நல்ல ஒரு ஷோல்மேட்டுன்னு சொல்லிட்டு கண்ணை திறந்து ஓப்பன் பண்ணி பார்த்தா ஹீரோயின் ஹீரோவை விட்டு 10 தூரம் நடந்தே போயிட்டாங்க. ஹீரோவும் போய் ஸ்டாப் பண்ணிவிட்டு இப்படி தான் பேசிகிட்டு இருக்கும்போது பாதியிலே போவியான்னு சொல்லும்போது ஹீரோயினுக்குள்ளே கொஞ்சம் ஜெல்லஸ் வந்துட்டு போகிறேன். அதான் நல்லா பேசிகிட்டு இருந்தீங்களே கண்டினியூ பண்ண வேண்டியதானே, நாவல் ஏதாட்டும் எழுதுங்க நல்லா இருக்கும்னு சொல்லும்போது ஹீரோவும் இதை பார்த்துட்டு என்ன பொறாமப்படுறியான்னு சொல்லும்போது பொறாமையா அப்படிலாம் எதுவும் இல்லையே, கண்டிப்பாக நீங்கள் நிறைய பொண்ணுங்க கூட டேட்டிங் போயிருப்பீங்க, அவங்க கூட ட்ரிங்க்ஸ் பண்ணியிருப்பீங்க, டான்ஸ் பண்ணியிருப்பீங்க, ஸோ என் கூட இன்றைக்கி வந்தது உங்களுக்கு போர் அடிச்சிருக்குன்னு சொல்லும்போது ஹீரோயினை பிடிச்சி இங்கே வான்னு சொல்லிட்டு ஹீரோயின் கூட டான்ஸ் சொல்லி கொடுத்துட்ருக்காங்க, ஹீரோயினுக்கு எப்படி ஆடணும்னு சொல்லிட்டு. ஸோ அப்படியே நெக்ஸ்ட்டு இந்த இன்ஸ்பெக்டரை பார்த்தோன்னா அவனோட பங்குக்கு ஹீரோயின்ட்டு விசாரணை பண்ணலான்னு சொல்லிட்டு ஸ்ட்ரெயிட்டாக புக் ஸ்டோருக்கே வந்திருக்கான். ஆமாம் சங்ஜுன் ஒன்று அந்த பார்ட்டிக்கு கூப்பிட்டு வந்ததுக்கு என்ன ரீசன் தெரிஞ்சுக்கலாமா, இல்லைன்னா ஏதாவது சொல்லி உன்னை கூட்டிகிட்டு வந்தாலான்னு சொல்லும்போது நான் சொல்ல வேண்டியதெல்லாம் ஆல்ரெடி ஃபஸ்ட்டே சொல்லியாச்சு, இன்னும் என்ன என்கிட்ட கேட்டுகிட்டே இருக்கீங்கன்னு சொல்லும்போது இல்லை எனக்கு என்னமோ சங்ஜுன் ஒன்று அந்த பெட்டுக்காக அந்த இடத்துக்கு ஒன்று கூட்டிகிட்டு வந்த மாதிரி தெரியலன்னு சொல்லும்போது இப்போ தான் ஹீரோயின் பெட்டுங்கிற வார்த்தையை கேள்விப்படுறாங்க. ஸோ நீ என்ன சொல்கிறேங்கிறது எனக்கு தெரியலன்னு சொல்லும்போது அப்போது உனக்கு என்ன நடந்துக்குங்கிறது கூட தெரியாதா என்ன, பரவாயில்ல ஹீரோ ஒன்றை வச்சு நல்லா ஃபன் பண்ணியிருக்கான்னு சொல்லுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் ஹீரோயின் என்ன நடந்துக்கிறத ஃபுல்லாக தெரிஞ்சுட்டு ஸ்ட்ரெயிட்டாக ஹீரோவை தான் போய் மீட் பண்ணுறாங்க. என்னை வச்சு பெட் போட்டிருந்தது உண்மைதானான்னு சொல்லும்போது ஹீரோவும்
இல்லை நான் அதை பற்றி ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்னு சொல்லும்போது, ஒன்றும் வேண்டாம். ஃபஸ்ட்டு உங்களை நான் பார்க்குறப்போ உங்களோட கேரக்டர் எனக்கு சுத்தமாக பிடிக்கல. ஆனால் போக போக 2 பேரும் அடிக்கடி மீட் பண்ணுறப்போ நீங்கள் மற்றவங்கள மாதிரி கிடையாதுன்னு நினச்சேன். அடிக்கடி 2 பேரும் ஆர்கியூ பண்ணிக்கிறப்போ என்னோடய ஃபீலிங்ஸ் உங்கள் பக்கமாக வந்துச்சு. எனக்கு ஏதாட்டு நடக்கிறப்போ எங்கேயாவது இருந்து எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவீங்க, இதெல்லாம் எனக்காக செஞ்சீங்கன்னு நினச்சேன். ஆனால் இப்போ தான் தெரியுது அது எல்லாமே பெட்டில் நீங்கள் வின் பண்ணுறதுக்காக. ஸோ இப்போ தான் வின் பண்ணிட்டீங்க தானே, இனிமேல் நம்ம 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்க்க வேண்டாம், பேச வேண்டாம்னு சொல்லிட்டு ஃபீலிங்காக சொல்லும்போது ஹீரோவும் சமாதானப்படுத்தி பார்க்காங்க. பட் ஹீரோயின் அதோட பேசிட்டு பிரேக்கப் பண்ணிட்ட மாதிரி பேசிட்டு போகிறாங்க. இப்போ ஹீரோயின் என்ன டிசைட் பண்ணியிருக்காங்கன்னா, பெட்டில் வின் பண்ணுறதுக்காக எல்லார் பொண்ணுங்கிட்டையும் பழகிற மாதிரி தான் எங்கிட்டையும் பழகி போர் அடிச்சதும் விட்டுட்டு போகிற மாதிரி பழகியிருக்காங்க. ஸோ இனி ஒரு முறை ஒன்று சேர்ந்தால் கூட அது ஃபேக்காக ரியலாக இருக்குமான்னு கூட தெரியலன்னு சொல்லிட்டு ஃபுல்லாக இனி ஹீரோ கூட சேரவே கூடாதுன்னு சொல்லிட்டு ஹீரோயின் டிசைட் பண்ணுறாங்க. ஸோ அப்படி ஹீரோ இன்னொரு பக்கம் பார்த்தோன்னா, ஆல்ரெடி ஹீரோயின் தன்னால் நிறையவே ஹேட் ஆகிட்டா. அவள் ஒரு இண்டிபெண்டன்ஸ் ஃபைட்டராக இருக்கா. ஸோ 2 பேரும் ஒரே பாதையிலையும் போகவும் முடியாதுன்னு சொல்லிட்டு ஹீரோயினை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாங்கிற மாதிரியே யோசிச்சுட்டு இருக்காங்க. ஸோ அப்படியே நெக்ஸ்ட் டே பார்த்தோன்னா, இந்த கொலை நடந்த இடத்துல ஏதாட்டி எவிடன்ஸ் கிடைக்குமான்னு சொல்லிட்டு இன்ஸ்பெக்டர் போய் தேடிட்டு இருக்கான். கரெக்டாக அவனோட கண்ணுக்கு சின்னதாக ஒரு கண்ணாடி துண்டு கிடைக்குது. ஸோ அதை பார்த்தோன்னே அவனுக்கு டவுட் வருது. ஸோ லைட் ஆஃப் பண்ண சொல்கிறான். சுற்றி எல்லாம் இருட்டாக இருக்குது. பட் அவன் கையில் இருக்கிற கண்ணாடி மட்டும் ஒயிட் கலரில் நல்லாவே தெரியுது. ஆக்சுவலாக அது ஹீரோயின் போய் அந்த ஆள்கிட்ட மணி எத்தனைன்னு சொல்லி கேட்கும்போது அவன் வாட்ச் எடுத்து காட்டியிருப்பான். அந்த வாட்சில் இருந்த கண்ணாடி துண்டு தான் இது. ஸோ அதை வச்சு தான் கரெக்டாக அந்த இருட்டெல்லாம் அந்த ஆளையும் ஷூட் பண்ணி கொண்டிருக்காங்க. இதை இவனும் கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டு இதை ஸ்டேட்டாக இன்ஸ்பெக்டர் லீசோன்ட்டையும் டிடெக்டிவ்ட்டையும் போய் சொல்கிறாங்க. அந்த கண்ணாடி துண்டு வாட்சில் உள்ளதுன்னு தெரிஞ்சுட்டு பட் வாட்சை காணலை. கூடவே அன்றைக்கி கொலை நடந்த அந்த ஆள் கூட இன்னொருத்தனும் வந்திருப்பான், அந்த ஆளையும் காணலை. ஸோ இதெல்லாம் கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு அவங்க பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ இவங்க பேசினது எல்லாமே சங்ஜுனுக்கும் நியூஸ் வருது. சங்ஜுனோட டிரைவரும் இவங்க கூட சேர்ந்த இண்டிபெண்டன்ஸ் ஃபைட்டர் தான். ஸோ இவங்களோட கேங் ரொம்ப பெருசு போல். ஸோ இப்போ போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து இவங்க பேசின நியூஸ் எல்லாம் இவங்களுக்கு வந்துட்டு, கூடவே இவங்க கேங்கோட பாஸ் இன்னொரு ஆர்டரையும் கொடுத்துருக்காங்க போல். பட் இவங்களுக்கே தெரியாது போல் இவங்களோட பாஸ் யாருன்னு சொல்லிட்டு. ஆனால் இப்போ வந்திருக்க அவங்களுக்கு ஆர்டர் என்னென்னா, போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கிற ஒரு முக்கியமான ஆளை ஹீரோயின் டேட் பண்ணணும், லவ் பண்ணணும். ஏன்னா அவங்க இங்கே இண்டிபெண்டன்ஸ் ஃபைட்டரை பற்றி என்னெல்லாம் பேசுகிறாங்க, அதோட சீக்ரெட்ஸை ஹீரோயின் கேட்டு தெரிஞ்சு வந்து இங்கே சொல்லணும்னு சொல்லி ஹீரோயினை கூப்பிட்டு வச்சு இதை சொல்கிறாங்க. ஹீரோயினும் இதை கேட்டதுமே கொஞ்சம் யோசிக்காங்க. இதை கவனிக்கிற சங்ஜனும், ஏன் ஹீரோ எதுவும் சொல்லிடுவான்னு சொல்லிட்டு திங்க் பண்ணிட்டு இருக்கியா, அதான் உங்களுக்குள்ளே பிரேக்கப் ஆகிட்டு தானே அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயினும், ஆமாம் நான் அதை பற்றிலாம் யோசிக்கலை, நான் இதை பண்ணுறேன், நான் இப்போ யாரை டேட் பண்ணணும்னு சொல்லி கேட்கும்போது சங்ஜுன் என்னென்னா லீசோனை தான் நீ டேட் பண்ணணும்னு சொல்கிறாங்க. ஹீரோயினும் லீசோனா நீங்கள் வேறு யாரையாவது சொல்லுங்கன்னு சொல்லும்போது, இல்லை அவங்க தான் கரெக்டாக வருவாங்க, அவங்களால தான் உன்னையும் காப்பாற்ற முடியும், உன்னை வேற அடிக்கடி லீசோன் வந்து மீட் பண்ணி பேசுகிறது எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ உன் மேலே லைட்டாக லீசோனுக்கும் ஃபீலிங் இருக்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ நீ அவங்கள அப்ரோச் பண்ணால் கண்டிப்பாக அவர் உன்னை டேட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லும்போது ஹீரோயினும் சரின்னு தோணுது. ஸோ நான் கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணுறேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போகிறப்போ ஹீரோவையும் அவங்க மீட் பண்ணுறாங்க. பார்த்தும் பார்க்காத மாதிரி தான் போகிறாங்க. பட் ஹீரோ இப்போ ஹீரோயினை ஸ்டாப் பண்ணிவிட்டு, ஃபஸ்ட்டு ஒரு ஃபன்னுக்காக தான் உன்ட்ட நான் பழக ஆரம்பித்தேன், ஆனால் போக போக உண்மையாகவே உன் மேலே எனக்கு ஃபீலிங்ஸ் வர ஆரம்பிச்சிட்டு. ஸோ நம்மளோட ஃபீலிங்ஸ் இதில் முக்கியமான ஒன்று தானே, நீ என்னை விட்டு உண்மையிலே தள்ளி போகணும்னு ஆசைப்படுறியா என்ன அப்படின்னு கேட்கும்போது ஹீரோயின் இப்போ தான் ஆல்ரெடி அங்கே லீசோனை ஃபேக்காக டேட் பண்ணுறதா சொல்லிட்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த மாதிரி டைமில் ஹீரோ வந்து கேட்கறதுனால ஓகேன்னு சொல்ல முடியாது. ஸோ ஹீரோயின் இப்போ ஹீரோவை பார்த்துட்டு, நான் ஆல்ரெடி இன்னொருத்தரை லவ் பண்ணிகிட்ருக்கேன், என்னோடய ஃபீலிங்ஸை அவர்கிட்ட நான் சொல்ல போகிறேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க. ஹீரோக்கு என்னை இவ இப்படி சொல்லிட்டு போகிறா, அப்புறம் என்னை ரிஜெக்ட் பண்ணிட்டாலான்னு சொல்லிட்டு இப்போ தான் ரொம்பவே ஹீரோ ஃபீல் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ இதோட இந்த பாட்டு இங்கே முடியுது. இனி போக போக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஸ்டோரி. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பை பை ஃப்ரெண்ட்ஸ்.